Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க இருக்க ரெசிபி ரசகுல்லா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. ரசகுல்லா செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் milk, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு சுகர். ஃபர்ஸ்ட் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் பொங்கி வரணும். பால் பொங்கி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே பால் திரிய ஆரம்பிக்கும். இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இது ஒரு ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணி இதை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பன்னீரில் அந்த லெமனோட ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம ஒரு 2 டைம்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக போகணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த புளிப்பு சுவை இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த பன்னீர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்மளோட உள்ளங்கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ரசகுல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட அந்த உருண்டை பிடிக்கும் போது விரிசல் விழாது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நார்மலாக உருண்டை பிடிக்கிறத விட அது 2 மடங்கு ஆகும். அதனால் தேவையான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். சுகர் மெல்ட் ஆனாலே போதும். சுகர் கரைஞ்சதுமே நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பால்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த சுகர் சிரப்லேயே ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.